தந்தை பெரியார் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொளி எதற்காகனா, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தந்தை பெரியார பத்தி மிக பெரும் இழிவான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு. அதில என்ன சொல்லியிருக்கிறார்னா, தந்தை பெரியார் காமம் முத்திருச்சுன்னா, தன் சொந்த தாயோட படுக்கலான்னு சொல்லி அவர் பதிவு பண்ணதா சொல்றாரு. சீமான் இப்ப சமீப காலமா அவதூறு பரப்புறதுல அவர் தான் நம்பர் 1 இருக்கிறார் தமிழ்நாட்ல. கிட்டத்தட்ட நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து அவருக்கு சுத்தமா மூளை குழம்பி போய், எத தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற ஒரு பயத்திலயும், பதட்டத்திலயும் திரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அதனால அவரு தினமும் பார்த்தீங்கன்னா, அவருக்கே தெரியாம அவர் நெறைய உளறி கொட்டிட்டு இருக்கிறாரு. அது இல்லாம போன வருடம் கூட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட ஒரு விழால அவர் சொல்றாரு, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா தன்னோட சொத்துக்கெல்லாம் நாட்டுக்காக அர்ப்பணிச்சாரு. ஆனா ஒருத்தரு சொத்துக்காக வயசான காலத்தில கூட திருமணம் பண்ணிக்கிட்டாரு ஒரு சின்ன பொண்ண, அப்படின்னு சொல்லி ஒரு மேடையில பேசுறாரு. அதாவது ஒரு தலைவர உயர்த்துறதுக்காக ஒரு மாபெரும் தலைவர தாழ்த்துறதுன்றது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாடு பிற மாநிலங்கள விட முதன்மை மாநிலமா திகழ்ந்து கொண்டிருக்குதுனாக்க, அதுக்கு முழு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட அரசியல். இந்த திராவிட அரசியல பெரியாருக்கு முன்னாடியே அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், அடுத்து ரெவரண்ட் ஜான் ரத்னம், இவங்க 3 பேர் தான் திராவிட இயக்கம்னு கட்டமைச்சிருக்கிறாங்க. ஆனா, இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள்லாம் என்ன பண்றாங்கனாக்க, பெரியார் தான் திராவிடத்த உருவாக்குனாரு, உருவாக்குனாரு. திராவிடம்னா எங்க இருக்குது? அதுக்கு நிறம் என்ன? குணம் என்ன? மனம் என்னன்னுலாம் கூறு போட்டு காட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த இலங்கை போர், இறுதிப் போருக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணா காவடியா திரிஞ்சவங்கலாம், தமிழ் தேசியம்ன்ற போர்வையில இன்னைக்கு கல்லா கட்டிக்கிட்டு, நீ கல்லா கட்டினது மட்டும் இல்லாம, தமிழகத்தையே உருவாக்குன மாபெரும் தலைவர் தந்தை பெரியார நீ குறை சொல்ற. உனக்கு எவ்வளவு ஒரு நெஞ்செழுத்தம் இருந்ததுன்னா, தந்தை பெரியார பத்தி நீ இவ்வளவு தூரத்துக்கு அவதூறு பரப்ப முடியும். இந்த திராவிட கட்சிகள் அதிமுக, திமுக, மதிமுக, தேதிமுக, அது இல்லாம பெரியாரை தாங்கி இருக்கும் அனைத்து கட்சிகளும் இந்த சீமான அரசியலை விட்டு துரத்தணுன்றது இதன் மூலமா நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஒரு மைக்கு கிடைச்சதுன்னா என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், யார வேணாலும் பேசலாம்னு சொல்லி ஒரு தராதரம் இல்லாம ஒரு அரசியல் தலைவர் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே தலைவர் சீமானா தான் சொல்ல முடியும். இதே சீமான் 2009க்கு முன்னாடி ஐயா கொளத்தூர் மணியோட மேடைகள்ல, ஐயா கோவை ராமகிருஷ்ணனோட மேடைகள்லாம் இரவல் மேடையை வாங்கி அவர் அவரோட பிரபலத்துக்காக தந்தை பெரியாரை வானளாவ புகழ்ந்துக்கிட்டு இருந்தார். தந்தை பெரியார் தான் கடவுள். தந்தை பெரியார் இல்லைன்னா இன்னைக்கு நான் சட்டையும் பேண்ட் போட்டுட்டு நிற்க முடியாது. நான் படிப்பில் இல்லாத ஒரு முட்டாளா இருந்திருப்பேன். அவர் போட்ட பிச்சையினால தான் நான் இன்னைக்கு நான் ஒரு இயக்குனரா உங்க முன்னாடி நிற்கிறேன்னு சொல்லியெல்லாம் வானளாவ புகழ்ந்த சீமான் 2009க்கு பிறகு பார்த்தீங்கன்னா, திராவிடத்தால் தான் வீழ்ந்தோம் அப்படி சொல்லி புதுசா ஒரு கதையை கட்டி, அதுக்கப்புறம் இலை மலர்ந்தால் ஈழ மலரும்னு சொல்லி ஜெயலலிதா அம்மாவை கொண்டாடி, இவங்க ஒரு கலா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பல கட்சிகள்லாம் காசை வாங்கிட்டு, வெளிநாட்டு தமிழர்கள் இந்த ஆளை பற்றி தெரியாம காசுகளை அனுப்பிக்கிட்டு, இந்த ஆளு அதை வச்சுக்கிட்டு கொளுத்து அப்படியே திரியிறான். அப்போ இந்த தமிழக இளைஞர்களுக்கு எப்பேற்பட்ட தலைவன் வேணுன்றத தயவுசெய்து நீங்கள் உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும். இந்த தமிழகத்தை உருவாக்குறதுக்கு தந்தை பெரியார் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அவர் ஒரு பெரிய இயக்கத்தை கட்டி, ஜாதி, மதம், மொழி இந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு, ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஜாதி இல்லாம உருவாக்குனது தந்தை பெரியார்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பார்ப்பனர்களே வந்து தன்னோட ஜாதிய போடுறதுக்கு தயங்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு கருத்தியலையும், ஒரு அரசியலையும் வந்து மக்களுக்கு வந்து அத உருவாக்கி, அத அப்படியே வந்து அறிஞர் அண்ணா அவரோட சித்தாந்தத்த எடுத்து, அத அரசியல் கட்சி, அதாவது வந்து வாக்கரசியல் கட்சிக்கு அத பயன்படுத்தி, இன்னைக்கு 54 வருடம் தாண்டி 54 இல்ல 57 வருடம் தாண்டி, திராவிட கட்சிகள் மட்டுமே வந்து இங்க கோல வச்சுக்கிட்டு இருக்குன்னா, அதுக்கு முழு காரணம் தந்தை பெரியார், அதற்கு பிறகு வந்த அறிஞர் அண்ணா. இன்னைக்கு வியா வேலைவாய்ப்புல சரி, தொழிற்சாலைகள்ல சரி, தலா வருமானம்ன்றது சரி, எல்லாத்துலயுமே மருத்துவத்தில, கல்வியில அனைத்துலயும் வந்து முதன்மை மாநிலமா இருக்கிறது நம்ம தமிழ்நாடு. நீங்க சொல்ற மாரி வந்து திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்டின்னா, நம்ம மாநிலம் வந்து எத்தனாவது இடத்துல இருந்திருக்கணும்? நம்ம இன்னைக்கு முதன்மை மாநிலமா திகழ்றதுக்கு முழு காரணம், இந்த திராவிட கட்சிகள் போட்ட திட்டங்கள். அதன் மூலமா பயனடைஞ்ச அனைவரும் இன்னைக்கு வந்து தமிழ் தேசியம்னு சொல்லி, இந்த திராவிடத்துக்கு எதிரா பேசிட்டு இருக்கிறான். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப திறந்தாலே, அ அப்படியே வந்து பெரியார் என்ன செஞ்சாரு? அண்ணா என்ன செஞ்சாரு? அவர் என்ன செஞ்சாரு? இவர் என்ன செஞ்சாரு? முதல்ல நீ என்னையா செஞ்ச? இலங்கையில வந்து நீ பிரச்சனை நடக்கும் நீ முதல்ல எங்க இருந்த? நீ எங்கேயோ ஒரு நடிகை கூட பொறுக்கி தின்னுகிட்டு திரிஞ்ச நீ. அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டு, நீ வந்து மது அருந்திக்கிட்டு, மாதுகளோட நீ வந்து கும்மாளம் போட்டுக்கிட்டு இருந்த நீயி. இன்னைக்கு திடீர்னு வந்துட்டு அப்படியே உனக்கு வந்து பாசமும், அக்கறையும் பொங்கி, ஏற்கனவே இந்த அ தமிழ்நாட்ட வந்து கட்டமைக்கிறதுக்காக பாடுபட்ட அனைத்து தலைவர்களையும் வந்து நீ வந்து அசிங்க அசிங்கமா பேசுறன்னா, உன்ன தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க விடலாமா? எனவே தோழர்களே, இன்னும் வந்து பொறுக்கக்கூடாது. பொறுத்து இருக்கக்கூடாது. இந்த சீமான் மாதிரியான அ கருப்பாடுகள வந்து களை எடுக்கணும். அதற்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். எல்லா கட்சிகளும், தமிழகத்தில உள்ள அனைத்து கட்சிகளும் வந்து பாஜகவ தவிர எல்லா கட்சிகளும் வந்து பெரியார் கருத்துக்களோட பயணிக்கிறது தான். எல்லா கட்சிகளுமே இந்த சீமான தயவு செய்து சொல்றேன், நிராகரிக்கணும். தமிழக இளைஞர்களே, இந்த மாரி ஒரு பைத்தியக்காரன் பின்னாடி போய் உங்க வாழ்க்கைய நீங்களே கெடுத்துக்காதீங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம், இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து எல்லா கூடாரமும் காலியாயிட்டுருந்தது நமக்கு நல்லா தெரியும். அதனால தான் அந்த ஆள் அப்படி உளறிக்கிட்டு இருக்காருன்றது தெரியும். எனவே, இந்த தமிழக எதிர்காலம் சிறந்த ஒரு எதிர்காலமாக திகழணும்னாக்க, உங்க அனைவர்கிட்டயும் இந்த பெரும் பொறுப்பு இருக்குது. நம்ம அனைவர்கிட்டயும் இந்த பொறுப்ப வந்து, நம்ம முன்னாடி இருந்த தலைவர்கள் நம்ம கையில குடுத்துட்டு போயிருக்கிறாங்க. எனவே, அத வந்து ஒரு நல்ல கருத்தியல் சிந்தனையோட கட்டி காத்து, எதிர்கால தலைமுறைக்கு இந்த நாட்ட வந்து சுபிட்சமா எடுத்து செல்லணும் என்று இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கொண்டு, சீமான் போன்ற புல்லுருவிகளை வந்து நம்ம அரசியல்ல இருந்து அப்புறப்படுத்தணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.